திராவிட முன்னேற்றக் கழக அரசை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்போ நீங்க இப்போ நீங்க ஒரு கூட்டத்திற்கும் தாவேக்காவை பற்றி நீங்கள் பேசுவதனால் நான் சொல்கிறேன், ஒரு 5 லட்சம் பேர் கூடினார்கள் என்று சொன்னார்கள். அந்த 5 லட்சம் பேர் 234 தொகுதியிலிருந்து ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர்களாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோமே ஒழிய அவர்கள் தொண்டர்களாக நாங்கள் பார்க்கவில்லை. அப்போ இந்த விஜய் என்னன்னா, அவர் ஒரு எதிர்கட்சியாகவோ இல்ல மிகப்பெரிய ஒரு கட்சியாக வலுப்பெற முடியாவிட்டாலும் அத வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை அவர் செய்வார். எப்படி சீமான் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்தாரோ. கிறிஸ்துமஸ் சமயத்திலே சர்ச்சுகளை பூந்து அடைக்கப்பட்டது. அதையெல்லாம் வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய செய்தி. எல்லாம் செய்துவிட்டு வருத்தப்படுவீங்க. திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக முடிக்காமல் அதை அரசியலாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். திருப்பரங்குன்றம் ஒரு லோக்கல் இஷ்யூ. ஆல் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஏன் பேசுறாரு? அவருடைய தகுதி என்ன? அவர் உலக தலைவர். அவர் ஒரு சின்ன ஊர்ல நடக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற விஷயத்தை நான் என்ன கேட்கிறேன், கிறிஸ்துவர்கள் கொடுக்க மாட்டார்கள், ஓட்டு போட மாட்டார்கள், இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று உறுதியாக அறுதியிட்டு கூறக்கூடிய செய்பவர்கள் எல்லாருமே திமுகவையும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிற அரசியல் சமகால களம் 2026 அதிமுகவினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய துணை செயலாளர், கண்ணியத்துக்குரிய எமது சிறப்பு விருந்தினர் ஃபாத்திமா அலி அவர்கள் எம்மோடு கதைப்பதற்காக களம் 2026 வந்திருக்கிறாங்க. இந்த சிறப்பு விவாத மேடையிலே அவர்களை நான் வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. அம்மா வாங்க. இப்போ தற்போதைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் 8க்கு மேற்பட்ட தலைவர்கள், எடப்பாடியிலிருந்து பிரதமர் மோடி ஐயா அவர்கள், ஜி.கே. வாசன், அன்புமணி மற்றும் மிக முக்கியமான தலைவர்கள் ஜான் பாண்டியன் போன்றவர்கள், பாரிவேந்தர் போன்றவர்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏசி முத்தையா அவர் நம்முடைய சண்முகம், ஜெகன்மூர்த்தி, மிக முக்கியமாக டிடிவி தினகரன். ஒரு செய்திகளின் ஊடாக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறீர்களா? எப்படி பார்க்குறீங்க? இலக்கு ஒன்றே ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். தலைவர்கள் மட்டுமல்ல, மக்களுடைய எதிர்பார்ப்பை தலைவர்கள் நிறைவேற்றியாக வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயம். அதாவது தலைவர்களுக்காக மக்களுக்காக தலைவர்களா என்று பார்க்க முடியும். இன்று தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், ஒரு குடும்ப ஆட்சியிலிருந்து, ஒரு குடும்ப அராஜகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில்தான் அனைத்து தலைவர்களும் தங்களுடைய மன மாச்சரியங்களை கடந்து ஒன்றிணைந்து, ஒரே மேடையில் ஒன்றிணைந்து, ஒரே கூட்டணியில் அவர்கள் பயணம் செய்வது என்ற முடிவெடுத்து அவர்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, முதலிருந்து சொல்லி டிடிவி இந்த கூட்டணியில் வரமாட்டார் என்பதை இவர்கள் மிக தெளிவாக பேசிக்கொண்டிருந்த இந்த ஊடகங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பல தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் உடைக்கும் விதமாக அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 2 தினங்களுக்கு முன் நடந்த முதல் கூட்டத்தில் டிடிவி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இருவரும் ஒருவரைக்கொருவர் கை கொடுத்து வரவேற்று அவர்களுக்கு இந்த மன மாச்சரியங்களை கடந்து நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்று இருவரும் கூறியது மிகவும் வரவேற்கத்தக்கது. இது ஒரு அந்த கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வலு சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது. மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லா தலைவர்களும், அதாவது அவர்களை சில பேர் அவர்களை வேறு விதமாக சொல்கிறார்கள். கூட்டணிக்கு தேர்தலுக்காக வருகின்ற தலைவர்கள் என்றெல்லாம் பேசினால் கூட அவர்களுடைய வாக்குகளை கூட விடக்கூடாது. அந்த ஒரு சிறு சதவிகித வாக்குகளை கூட, அந்த சிறு கூட்டணி தலைவர்களுடைய அவர்களுடைய வாக்குகளை கூட இழந்துவிடக் கூடாது என்பதில் என்டிஏ தலைமை மிக கூர்மையாக சிந்தித்து அதற்கான முறைகளை செய்து கொண்டிருக்கிறது. அது நீங்கள் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 8 தலைவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக. ஜெகன்மூர்த்தியிலிருந்து, ஜான் பாண்டியன்ல இருந்து, ஏசி சண்முகத்திலிருந்து, பாரிவேந்தர், ஜி.கே. வாசன், மிகப்பெரிய அணி என்று சொன்னால் பாஜக, எடப்பாடி, டிடிவி மற்றும் அன்புமணி. ஆனால் அப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் கூற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கூறுற மாதிரி பாத்தீங்கன்னா, ஏசி சண்முகம் அவர்கள் ஒரு வேலூர் அந்த பகுதிகளில் அவர் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சமுதாயம் அவர் பின்னால் நிற்கிறது. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்கள் தலைமைகள் பிரச்சனை இல்லை,
அவர்கள் பலம். இப்ப ஜான் பாண்டியன் இருக்காருன்னா அவர் பரமக்குடி இந்த பக்கத்துல இருக்கு. அதே போன்று நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸும் அப்படித்தான் இருக்கிறது. பரவலாக பேசப்படக்கூடிய கட்சி என்பது இந்த 3-4 தான் ஓரளவுக்கு இருக்கு. சரி, இப்பொழுது நான் என்ன கேட்கின்றேன், எத்தனை சதவீத வாக்குகள் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன்? இந்த வலுவான கூட்டணி தலைகள் கூடியிருக்கலாம், சதவீதத்தில் பேசுவது ரியாலிட்டி, கிரவுண்ட்ல நீங்க என்ன பெறுகிறீர்கள்? கூட்டணியை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய கள நிலவரத்தை பாருங்கள். அதிமுகவிற்கு என்று நீங்கள் எல்லோரும் கூறுகின்ற வகையில் ஒரு 20% வாக்குகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். 20, 18, 23 ஏதோ ஒன்று சொல்லிக்கணும். 20% நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். பேசிக்கா ஒரு 20% வைங்க. ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது திமுக எதிர்ப்பிலிருந்து வரக்கூடிய வாக்குகள் ஒரு 8 to 10% இந்த முறை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது உங்களுக்கு வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை இல்லையா உங்களுக்கு? அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? அதுதான் சிக்கல். இப்பொழுது 3வது பிளேயராக தாவேகா இருக்கிறது. அது எல்லோரையும் கரம்பும். இல்ல, நீங்கள் அப்படி அவர்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை எந்த ஒரு அரசியல் வரலாற்றை நீங்க தேர்தல் வரலாற்றை எடுத்தீர்கள் என்றாலும் அரசியலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், எந்த கட்சி எதிர்க்கட்சியாக அமையும் என்பதை மக்கள் மிகச்சரியாக தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ நீங்க இப்போ நீங்க ஒரு கூட்டத்திற்கும் தாவேகாவை பற்றி நீங்கள் பேசுவதனால் நான் சொல்கிறேன், ஒரு 5 லட்சம் பேர் கூடினார்கள் என்று சொன்னார்கள். அந்த 5 லட்சம் பேர் 234 தொகுதியிலிருந்து ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர்களாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோமே ஒழிய அவர்கள் தொண்டர்களாக நாங்கள் பார்க்கவில்லை. ஏனென்று கேட்டால், கரூர் இன்சிடென்ட் நடந்த ஒரு 2வது நாளிலே அந்த நாளிலேயே அங்கே களமாட அவரிடம் ஆட்கள் இல்லை. தவறு நடந்திருக்கலாம், அது தவறு எந்த காரணத்தினால் வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். அந்த தவறை சரி செய்வதற்கோ, அந்த மக்களை ஆற்றுதல் படுத்துவதற்கோ, இல்லை அந்த மக்களிடம் சென்று அவர்களுக்கு ஒரு உறுதி கொடுப்பதற்கோ, அவர்களுக்கு ஒரு ஆறுதல் மொழி கூறுவதற்கோ தாவேகாவில் ஆட்கள் இல்லை. இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ அந்த மக்களுக்கு தெரியும், இவர்கள் ஒரு கூட்டமாக வந்து நின்றாலும் இவர்களால் ஒரு கட்சியாக, ஒரு தமிழகத்தை ஆளுகின்ற, தமிழகத்தில் அரசியலில் எதிரொலிக்கின்ற கட்சியாக அவர்கள் இவர்களை பார்க்கவில்லை. இந்த கூட்டம் என்பது கண்டிப்பாக வாக்காக மாறாது என்பதுதான் எங்கள் அனைவருடைய கருத்து. நான் இப்பொழுது ஃபாத்திமா அலி அம்மா உங்களோடு அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் ஒரு உளவு ரிப்போர்ட் அவர் எடுத்திருப்பதில் 18 விழுக்காடு வாக்குகளை தாவேகா பெறுவார். அதில் அதிமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவுக்கும் பாதகம் இருக்கிறது, நாம் தமிழருக்கும் பாதகம் இருக்கிறது. குறிப்பாக தலித் வாக்காளர்கள் அதிகமாக போவதால் திருமாவளவனுக்கு பெரும் பாதிப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் சொல்கிற போது நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிவிட முடியும். அவர் அதாவது 18 விழுக்காடு 40 விழுக்காடு எடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமர முடியும். ஆனால் அவருக்கும் அது தெரியும். 18 விழுக்காடு நான் சொல்வது கரம்புதல். இந்த உறுதித்தன்மை நீங்க இந்த 18 விழுக்காடு என்று நீங்கள் எந்த அடிப்படையில் இவர்கள் கூறுகிறார்கள், உளவுத்துறை எப்படி எடுத்தார்கள், இல்ல ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கிறது, யார் மூலமாக வந்திருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் நீங்க கூறிய அந்த ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்பொழுது களமாடக்கூடிய சூழ்நிலையில் கமலஹாசனுடைய கட்சி இல்லை, மக்கள் நீதி மையம் இல்லை. அவர்கள் கட்சியில் நகர்ந்து விட்டார்கள். அவர்கள் திமுக சார்பாக சென்று விட்டார்கள். அவர்களுக்கு நடுநிலைமையாக வாக்களித்த வாக்காளர்கள் ஒரு பக்கம் நிற்க போகிறார்கள். 2வது நீங்க பாத்தீங்கன்னா, சீமானுடைய வாக்குகள் இளம் வயதினர் தான். சீமானுக்கு தம்பிகள் என்றுதான் கூறப்படுவார்கள். இப்போ அந்த வாக்குகளும் இவர்களுக்கு செல்லுமே ஒழிய அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் மட்டும்தான் இவருக்கு விஜய்க்காக செல்ல முடியுமே ஒழிய அந்த வாக்கு சதவிகிதம் என்பது எங்களை பொறுத்தவரை ஜென்சி வாக்கு என்று நீங்கள் மொத்தமாக நீங்க எடுத்துக்கொண்டால் 6.32 கோடி வாக்காளர்களுக்கு மத்தியில் இவர்களுக்கு 10 to 12 லட்சம் வாக்காளர்கள் இவர்களுக்கு அளிப்பார்கள் என்பது நாங்க ஒரு ரிப்போர்ட்ல வச்சு நானும் படிச்சிருக்கேன். 12 லட்சம் வாக்காளர்களை இவர்கள் பிரிப்பார்கள். 234 தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளும் இவர் பிரிப்பார்கள் என்பதுதான் ஒரு இதுவாக. ஆனால் அதாவது என்டிஏ கூட்டணி என்ன யோசிக்கிறது என்றால், ஒரு வாக்குகளை கூட, என்டிஏ கூட்டணிக்கான ஒரு வாக்கை கூட அவர்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணாம எடுத்தால் மட்டும்தான் திமுகவை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற முடியும் என்ற விதத்தில் அவர்கள் மிக தெளிவாக களமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த விஜய் என்னன்னா, அவர் ஒரு எதிர்கட்சியாகவோ இல்ல மிகப்பெரிய ஒரு கட்சியாக வலுப்பெற முடியாவிட்டாலும் அத வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை அவர் செய்வார். எப்படி சீமான் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்தாரோ, சென்ற முறை டிடிவி அவர்களால் அதிமுக வாக்கு எப்படி நகர்ந்ததோ அப்படி இவர் வாக்குகளை சிதறடிக்கக்கூடியவர். நீங்க சொல்லுவது போல வாக்குகளை அவர்கள் அந்தந்த கட்சியிடம் சில வாக்குகளை பெறக்கூடிய வேலையை இவர் பண்ணலாம். கரம்புறது, அதான் எலி குதிரை எடுக்கிறது.
சோ அந்த வேலைகளை நாங்கள் இவர் செய்யலாம். தமிழை ஆனால் கொச்சையாக பேச மாட்டோம். எஸ், அப்படிதான் பேசுவோம். கரம்பல். கரம்பல். எங்களுக்கு அந்த வார்த்தை புதுமையாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த கரம்புதல் என்ற வார்த்தையை கூட நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பிற கட்சிகளிலிருந்து வாக்குகளை பெறுதல். அந்த பிற கட்சிகளுடைய வாக்குகளை இவருக்கு எதை நம்பி மக்கள் போடுவார்கள்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேணா அவர் மேல் இருக்க ஒரு அபிமானத்தினாலையும் அவருடைய ரசிகர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போடலாம். அந்த சதவிகிதத்தினரை நீங்க பாத்தீங்கன்னா 25ற்கு மேற்பட்டவர்கள், வயதிற்கு மேற்பட்டவர்கள் தெளிவான முடிவை தான் எடுப்பார்கள். பாத்திமா, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். திமுகவின் பலம் பாரதிய ஜனதா. நேற்று வரைக்கும் கிறிஸ்தவ திருவிழாக்கள்ல ஒரு சர்ச்சில கூட நடத்த முடியாம ஜார்க்கண்ட், ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தாண்டி சர்ச்சுக்குள்ள போய் அடிக்கக்கூடிய அளவிற்கு அடிப்படைத்துவமான இந்துத்துவ மதவாதிகள் அவர்கள் ஓப்பனாக நேற்று கூட எடப்பாடியை வைத்துக்கொண்டு திருப்பரங்குன்றத்தை மோடி பேச வேண்டிய தேவை ஒன்றுமில்லை. இது கார் வரைக்கும் சிக்கந்தர் மலையிலே இஸ்லாமியர்களும் அவர்களும் இருக்கிறார்கள். மாம மச்சா தான் வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டில் முஸ்லிம்களும் இந்துக்களும் பிரமலை கல்லர் சமூகத்திலிருந்தும் சைவ புள்ளமார் தலைவத்திலிருந்தும் மறவர் சமூகத்திலிருந்தும் தான் மதம் மாறியவர்கள். எல்லாருமே அப்படித்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாஜகவின் வலுவான அலையோடு நீங்கள் நிற்பது திமுகவிற்கு ஒரு சாதகம். 15 விழுக்காடு முஸ்லிம் கிறிஸ்தவ வாக்கை அவர்கள் பெறப்போகிறார்கள். ஆனால் எடப்பாடியை யாரும் மதவாதியாக பார்க்கவில்லை, அதை நான் சொல்கிறேன். ஆனால் அவர் சேர்ந்திருக்கிற இடம் சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தல். இது அதிமுகவுக்கு பெரும் சிக்கல். இப்படி என்று ஒரு கட்டுக்கதையை நீங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். கட்டுக்கதை உங்கள் பார்வை, எங்கள் பார்வை கட்டுக்கதை எப்படி என்று நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறார்கள்? குஜராத்தை பாருங்க, அயோத்தியாவை பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இல்லாத முஸ்லிம்களா? குஜராத்தில் எந்த இன்சிடென்ட் நடந்ததோ அது அந்த வருடத்திலிருந்து இன்று வரை பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறது. அப்போ இவ்வளவு நாட்களாக அங்கே இஸ்லாமியர்கள் வாழவில்லையா? அங்கே அவர்கள் வியாபாரம் செய்யவில்லையா? அங்கே அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளவில்லையா? அங்கே இருக்கின்ற அவர்களுடைய மதவாத விஷயங்களுக்கு தடைகள் ஏற்பட்டதா? ஒன்றுமே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில அடிப்படைவாதிகள் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மறுப்பதில்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸ் சமயத்திலே சர்ச்சுகளை பூந்து அடைக்கப்பட்டது. அதையெல்லாம் வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய செய்தி. எல்லாம் செய்துவிட்டு வருத்தப்படுவீங்க? இல்ல, எல்லாம் செய்துவிட்டு வருத்தப்பட இல்ல அதிமுக நீங்க பாஜகவே சொல்லலாம். ஆனால் பாஜக என்பது ஒரு கட்சி. அவர்களுடைய அடிப்படையில் அவர் அந்த தாய் மதத்தை சார்ந்த அந்த தாய் கழகத்தை சார்ந்த வகையில் சில கழகங்கள் இருக்கலாம், சில அமைப்புகள் இருக்கலாம், அவர்கள் சில வேலைகளில் ஈடுபடலாம். ஆனால் அவர்கள் ஆட்சியிலோ இல்ல மற்ற விஷயங்களிலோ அவர்கள் தலையிடுவதில்லை. அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தாலும் பாஜக அரசாங்கம் அவர்களை அரெஸ்ட் பண்ணி தானே உள்ள போட்டது. பாஜக அரசாங்கம் இம்மீடியட்டாக அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நீங்க அப்படியே தமிழகத்துக்கு வந்தீர்கள் என்றால், தமிழகத்தில் நாங்கள் கேட்பது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு இஸ்லாமியர் தான். என்ன உடனே எல்லாரும் சொல்லுவாங்க இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்று கூறுவார்கள். அதை பற்றி அதுதான் நான் கூற வருவது. கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றவர் தான் இஸ்லாமியர். பாத்திமாலி, நீங்கள் ஒரு பிராமண பெண், நான் ஓப்பனா சொல்லி கண்டிப்பாக இஸ்லாத்துக்கு வந்தீங்க. இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் எங்க இருந்து வந்தாங்க? எங்க இருந்து வந்தாங்க சொல்லுங்க? இங்க இருந்தானே வந்தாங்க. தமிழகத்தில் இருந்து மாறியவர்கள் தான். தமிழ்நாட்டில இருந்தும், நாடார்ல இருந்தும், மறவர்ல இருந்தும், பல்லர்ல இருந்தும், தேவேந்திர குல வேளாளர்ல இருந்தும், புள்ளமாரில இருந்தும் இப்படித்தானே மாறியவர்கள் தான். நீங்க என்ன நான் வந்தவர்கள் இல்ல, இவர்கள் பேசுகிறதுனால நான் சொல்கிறேன். நான் கேட்பேன். நான் முடித்து விடுகிறேன். இவர்கள் பேசுவது என்ன கூறுகிறார்கள் என்றால், இங்கே நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாகவும் நான் இங்கே கூறுவது என்னவென்றால், திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக முடிக்காமல் அதை அரசியலாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். திருப்பரங்குன்றம் ஒரு லோக்கல் இஷ்யூ. இது ஆல் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஏன் பேசுறாரு? அவருடைய தகுதி என்ன? அவர் உலக தலைவர். அவர் ஒரு சின்ன ஊர்ல நடக்கிற, ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற விஷயத்த திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒரு கிராமம்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்களுடைய அங்கே வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய ஒரு எண்ண அலைகளை அவர்களை ஒடுக்குகின்ற முறையில் ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கும் பொழுது அதை அரசியலாக்காமல் வேடிக்கை பார்ப்பதற்கு மற்ற கட்சிகளும் என்டிஏ கூட்டணியும் என்ன வேலை இல்லாமல் இருக்கிறார்களா? அப்போ அவர்கள் அரசியலாக்கி விட்டார்கள். அதை இவர்கள் அரசியலாக்கி விட்டார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்கிறார்கள். பாத்திமாலிட்ட நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு சீற்றமாக பேசுகிற போது சிறுபான்மை மக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் அப்படியா ஒரு அரசியல் ஆக்காமல் பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது என்றால் அவர்களும் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எப்படி வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் கடந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலைக்கு காரணம் யார் என்று கேட்டால், ஒரு தனிப்பட்ட ஒரு இந்து,
ஒரு கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தை நாடி அவருடைய விஷயங்களுக்காக ஒரு ஆர்டரை பெற்றுக்கொண்டு வந்திருக்கும் பொழுது ராம ரவிக்குமார் அவர்கள் பெற்று வந்திருக்கிறார். இதை சாதாரணமாக 10 பேரோடு மேலே சென்று அவர் விளக்கு ஏற்றலாம் என்று அவருக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இல்ல இதை யார் ஆதரிக்க வேண்டும்? HRNC என்ற அறநிலையத்துறை என்ற போர்டு இந்து மக்களுக்கானதா இல்லை இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கானதா? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் பேச வேண்டும் என்றால். ஏனென்றால் இந்து அறநிலையத்துறையும் திமுக அரசாங்கமும் இதை ஊதி பெருசாக்கி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணியது திமுக. அந்த திமுக செய்தி சாதாரணமாக அவருடைய ப்ரொடெக்ஷனோட 10 பேரோட மேல போய் ஏத்திட்டு வந்தனா ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஒரு நிமிஷம் அளவு பண்ணுங்க. இந்தியா முழுவதும் நீங்க கல்வியாளர், நான் ஒரு பத்திரிகையாளர், 10,000 நிகழ்ச்சி நடத்திட்டேன். வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் நியூஸை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ராம் ஜென்மபூமி விவகாரம், காசி விவகாரம், மதுரா விவகாரம், மாட்டிறைச்சி விவகாரம், ஹிஜாப் விவகாரம், பாகிஸ்தானுக்கு போன்ற விவகாரம், கர்நாடகாவில் விவகாரம், தாடியை பிடிக்கிறது, மாஸ்கில் போய் கொடியேற்றுறது, கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் இவ்வளோ பண்ணுறது, மலைகான் குண்டுவெடிப்பு, எல்லா விஷயத்தையும் இவர்கள் செய்துவிட்டு இங்கே மோடி போன முறை 110 முறை முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினார் பிரச்சாரத்தில். உலக மீடியாக்கள், அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்கு. ஆம்னஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு மேட் ஸ்டேட்மெண்ட் எகென்ஸ்ட் மோடி. அப்படி எல்லாம் செய்துவிட்டு இவ்வளவு பெரிய பிரதமர், அரபு நாடுகள்கிட்ட இருந்து அராம்கோ வரைக்கும் வாங்கக்கூடிய பிரதமர் மதுரைக்கு ஒரு சின்ன திருப்பரங்குன்றத்தை பேசுறாருங்க போது அவங்களுடைய எய்ம் என்னங்க? எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில போலரைசேஷன் இல்ல, நான் சொல்லல, இல்ல நீங்க இல்ல சொல்லுவார்கள். எல்லாரும் அப்படி என்று கூறினீர்கள் என்றால் எந்த எல்லாரும்? அதாவது மோடி இல்ல பண்ண முடியாது, இல்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய கருத்து அது. நான் என்ன கேட்கிறேன்னா, கிறிஸ்தவர்கள் கொடுக்க மாட்டார்கள், ஓட்டு போட மாட்டார்கள், இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று உறுதியாக அறுதியிட்டு கூறக்கூடிய செய்பவர்கள் எல்லாருமே திமுகவையும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களை தான் இருப்பார்கள். இப்போ நீங்க பல விஷயங்களை பாத்தீங்கன்னா, நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அயோத்தி விஷயம் நடைபெற்றும் பொழுது யார் இருந்தது? எங்க அரசாங்கத்தில் யார் இருந்தது? எப்போ இதுல அயோத்தியா பிரச்சனை நடந்த போது அரசாங்கத்தில் யார் இருந்தது? உடைத்தது யாராக இருக்கட்டும், அதை தடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? தடுக்க வேண்டியவில்லை இல்லையா அவர்கள்? அப்போ அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். அவர்கள் எப்பவுமே திமுகவும் காங்கிரசும் ஒரு விஷயத்தை அரசியலாக்கி அதன் மூலம் ஆதாயம் தேடுபவர்கள். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். திமுக பண்டார பரதேசின்னு கருணாநிதி சொன்னார். மறுவார அவசரம் மறுமொழி முரசொலி மாறனுக்கு பதவி 1998 பொது காமன் அஜெண்டால சேர்ந்தார். 6 மணி நேரம் ஒரு மசூதியை உடைக்கிறான். எங்க? பாபரி மஸ்ஜித். மலேசியாவில இருந்து செய்தி பிபிசில இருந்து ஒளிபரப்பாது, நாங்க பாக்குறோம். 92ல இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தூங்கிட்டு இருக்கு. எல்லாருமே இப்படிப்பட்ட ஆட்கள் தான். நான் யாருக்கும் ஆதரவு அளிக்கவில்லை. நாங்கள் கூறுவது என்றால் நீங்கள் ஆதரவு அளிக்கிறீர்கள் என்று நாங்கள் கூறவில்லை. நான் என்ன சொல்றேன் வரேன்னா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏற்கனவே இருந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு அந்த தவறை என்டிஏ கூட்டணியின் மீது திணிப்பது என்பது தவறு. தமிழகத்தில் தேர்தல் நடக்கும் போது தமிழகத்தில் உள்ள ஒரு விஷயத்தையும் அந்த கூட்டணியினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாஜக, என்டிஏ கூட்டணி என்பதை தேசிய அளவில் தலைமை தாங்குவது பாஜக. அப்ப அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசாமல் அதை தவிர்த்து விட்டு போவது என்பது எதிர்பார்ப்பது அந்த குறிப்பிட்ட மக்களிடையே, டோட்டலா இந்த தமிழகத்தில் இருக்கிற மக்களிடையே ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாக்கும். அந்த காரணத்திற்காக அவர் அதை கண்டிப்பாக அதை அவர் பேசவில்லை என்றால் தான் தவறு. பாத்திமாலி, இப்போ முக்குளத்தோர் வாக்குகள் ஒரு பெரிய அளவுல ஈடுபாடு. டிடிவி தினகரன் முக்குளத்தோருக்கான சமூகமா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பேசல. ஓபிஎஸ் அப்படியே ஆக்கிடுறாங்க. பெருந்தலைவர் காமராசே நாடார் சமூகத்துன்னு ஆக்கிட்டாங்க. எல்லோருக்குமானவர், கண்டிப்பாக அவங்கெல்லாம் எல்லோருக்குமானவர். நீங்க முஸ்லீம் சொன்னா நீங்க எல்லோருக்குமானவர் தான், நீங்க இஸ்லாமியர்கள் மட்டும் செய்ய முடியாது. கண்டிப்பாக. ஆனால் அந்த மக்கள் 10 ஆண்டுகளாகவே எடப்பாடி ஒரு குங்கு அரசியலை நடத்தினார் என்று ஒரு மனவலி இருப்பதாக நான் களத்தில் யூகிக்கிறேன். அந்த வாக்களை முழுமையாக பெறும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? முக்குளத்தோர் வாக்குகளை பொறுத்தவரை அதற்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் எடப்பாடி அண்ணனும் மிக சிறப்பாக அதற்கான ஒரு வழிமுறையை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவலாக கேட்டீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர்கள் இல்லை என்ற முறையில் தான் முக்குளத்தோர் சில வருத்தத்தோடு இருக்கிறார்கள் என்பது பொது வழியிலும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும். அது உண்மைதான். அது சில வருத்தங்களோடு இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த வருத்தங்களுக்கான காரணம் ஒரு கட்டமைப்பு தான் அந்த வருத்தங்களுக்கான காரணமாக இருக்கிறதே ஒழிய மற்ற காரணங்கள் இல்லை. இப்பொழுது அண்ணன் டிடிவி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் வந்ததன் மூலமாகவும்
இதற்கான பல சில ஏற்பாடுகளை செய்து அந்த கூட்டணிக்கு அந்த வாக்குகளை எப்படி பெறுவது என்பதற்கான ஒரு முயற்சிகளை செய்வார்கள். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்த முக்குலத்தோர் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் என்ற தேவர் பரம்பரையில் வந்தவர்கள் அவர்கள். இரண்டையுமே விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நாங்கள் எங்களுடைய தரப்பு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற வகையில் அவர்கள் கூறுவது, அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை மிகவும் சிறப்பாக அவர்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்ல வச்சு அண்ணன் எடப்பாடியாரின் மீது இருக்கக்கூடிய அந்த சிறிய ஒரு அந்த தவறான அந்த கண்ணோட்டத்தை உடைத்து அவர்களுடைய வாக்குகளையும் என்டிஏ கூட்டணிக்கு பெறக்கூடிய வேலைகள் வருங்காலங்களில் மிக சிறப்பாக வரும் காலங்களில் மீன்ஸ் மிகச்சிறிய காலகட்டத்தில் அதையும் அந்த மாற்றத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு இறுதி கேள்வி, இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியா அதிமுக கூட்டணியா? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்றாங்க. அவங்க என்டிஏ கூட அதிமுக பத்தி சொல்லல. அவங்க மேடைகள்ல ஓபன் ப்ரொக்ளமேஷன் சோ கால்டு என்டிஏ. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஒரு கூட்டத்துல அதிமுக கூட்டணி? இல்ல, அப்படி சொல்லவே இல்லை. இப்போ கடந்த 2 தினங்களுக்கு முன் நடந்த கூட்டத்தில் கூட என்டிஏ தலைமையிலான அதிமுக கூட்டணி என்பது எல்லா தலைவர்களும் ஒற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணன் டிடிவி அவர்கள் கூட அதிமுகவில் இருக்கிற அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையை எதிர்ப்பேன் என்று கூறிய அவர் கூட அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அதே மேடையில் தான் அனைவருமே முழங்கினார்கள். ஸோ தெளிவான கருத்துக்கள் இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு பேச முடியாது. ஏனால் பாரத பிரதமர் பேசும்போது என்டிஏ என்று தான் அவர் பேசுவார். ஏன்னா என்டிஏ என்பது தேசிய அளவிலான கூட்டணி. தமிழகத்தில் இவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பீகார்ல இன்னும் நிதிஷ்குமாரோடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பார்களே ஒழிய என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு தலைமை அதிமுக என்பது ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெரிவித்து சென்று விட்டார். அதனால அது ரொம்ப கிளியரா தான் இருக்கு. எத்தனை சதவீத வாக்குகளை என்டிஏ கூட்டணி பெறும் தமிழ்நாட்டில்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிராக்டிகலா எக்ஸ்பெக்ட் பண்ணது 45 to 50% ஆஃப் ஓட்ஸ் பெறணும். 40% குறைந்தபட்சம் 40 to 45 பெறணும் என்ற இலக்கை நோக்கி ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கேள்வி, உங்களின் ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று நான் சொன்னா, நீங்கள் சொன்னால் அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய கருத்து. அதை பற்றி நாங்கள் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெற்றி என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர்கள், எங்களை வழிநடத்தக்கூடிய மிக சிறப்பான தலைவர்கள் இருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது பாரத பிரதமர் முதற்கொண்டு அனைவருடைய விருப்பமாக இருக்கின்ற சூழ்நிலையில் அனைவருமே அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். உங்கள் பேராசை என்று சொல்ல மாட்டேன், உங்கள் பெரும் மகிழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி.